ஹாய். ஸோ வந்து நான் நோட்புக் எல்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோடைய ஒரு டூலை ரீசெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஓகேங்களா? அதை நான் வந்து ஒரு வீடியோ ரிசர்ச் பர்பஸ்க்காக ஆரம்பித்தேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வேறு லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தெரிஞ்சுது. ஸோ அந்த டூலை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, பசங்களுக்கு சொல்லி தரணும், இல்லை நீங்களே வந்து ஒரு சப்ஜெக்ட்டை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த டூல் உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணுன்ற வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நோட் புக் எல்எல்எம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நோட் புக் எல்எல்எம். ஓகேங்களா? சர்ச் பண்ணி வர ஃபஸ்ட் லிங்க் நோட்புக் llm.google ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரை ஜெமினி நோட்புக் நீங்கள் ஒரு பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளி உங்ககிட்ட கூகுள் அக்கௌண்ட் சைனில் தான் இருக்கும். எல்லாரோடைய கம்ப்யூட்டர்லேயும் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இல்லைனா ஒரு கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அது வழியாக நீங்கள் உள்ள சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் காட்டும். ஓகேங்களா? இதில் வந்து ஆல்னு இருக்கும், அப்புறம் மை நோட் புக்னு இருக்கும். மை நோட் புக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. மை நோட் புக் ஸ்விட்ச் பண்ணோடனே கிரியேட் நோட் புக்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். டாப் ரைட்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கிரியேட் நோட் புக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட் புக் கிரியேட் ஆகும். ஸோ இந்த நோட் புக்குன்ற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு நோட் எடுத்து வச்சு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸு, அப்புறம் டீச்சர்ஸோட ஹிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிப்போம். ஓகேங்களா? அது பேசிக்காக நம்மளுக்கு ஒரு ரிசர்ச் ஃபைல் மாதிரி. அந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து ஃபுல் புக்கே எடுத்து புரட்டாமல் அந்த நம்ம நோட் பண்ணி வச்சிருக்க அந்த சின்ன பேஜஸ் மட்டும் எடுத்து படித்தாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிடும். அதே போல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த நோட் புக்கில் நம்மளே இந்த ஒரு நோட் புக்கை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த கான்செப்ட் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் ஏஐ யூஸ் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ அதுதான் மெயினான ஒரு ஐடியா, இந்த டூலுக்கான ஐடியா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டூலை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு 3 செக்ஷன் காட்டும். இப்போ காட்டுற மாதிரி லெஃப்ட் சைடில் சோர்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், சென்ட்ரல் சாட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், ரைட் சைடில் ஸ்டூடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம ஒரு டாபிக் கற்றுக்கிறதுக்கான எல்லா ஆப்ஷனும் நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நோட் புக்கு ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துரும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோவுக்கு நான் வந்துட்டு நியூட்டனுடைய 3 லாஸை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் கற்றுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த டூலை வச்சு. ஸோ அதனால் ஹெட்டிங்கில் வந்துட்டு நியூட்டன்ஸ் 3 லாஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். 3 லாஸ் ஆஃப் மோஷன். ஃபைன். ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு நான் கற்றுக்க வேண்டிய டாபிக். அதை நான் ஹெட்டிங்காக கொடுத்துட்டேன். இந்த ஹெட்டிங் எடுத்து கொடுக்குறேன்னா அடுத்த வாட்டி திரும்பி ஓப்பன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெளியவே காட்டும். அதுக்காக தான். தென் இப்போ கீழே சோர்சஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. முதல்ல அந்த சோர்சஸ்லாம் ஆரம்பிக்கலாம். இந்த சோர்சஸ்ன்ற செக்ஷன் எதுக்கு அப்படின்னா, இங்கே தான் வந்து நியூட்டன்ஸோட 3 லாவை பற்றி இன்புட்டை நீங்கள் கொடுப்பீங்க. இப்போது இது வந்து ஒரு ஏஐ சாட்பாட் தான். ஓகேங்களா? ஆனால் இதுக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாட்ஜிபிடிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, சாட்ஜிபிடியில் நீங்கள் வந்து நியூட்டன்ஸோட 3 லாவை பற்றி கேட்டால் அது இருக்கிற எல்லா ஃபைல்ஸ்லேருந்து ரிசர்ச் பண்ணி எடுத்தோன்னு உங்களுக்கு ஒரு ஆன்சரை கொடுக்கும். பட் இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நியூட்டன்ஸோட 3 லாவில் சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருப்பாங்க, அது பேசிக் பிரின்சிபல்ஸ் மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சாட்ஜிபிடி நம்ம கேட்கும்போது காலேஜ் லெவல், பிஹெச்டி லெவலில் இருக்க அட்வான்ஸ் ஸ்டஃப்லாம் கூட அதை அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தரும். அது நம்மளுக்கு தேவை கிடையாது, நம்ம சிலபஸ்லேயும் அது கவர் ஆகாது. ஓகேங்களா? ஸோ சாட்ஜிபிடியோ இல்லை எதனா ஒரு ஏஐயில் போய் நம்ம கேட்கும்போது, ஜெமினியிலோ கேட்கும்போது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். பட் இந்த டூலில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம என்ன ரிசோர்சஸ் இங்கே கொடுக்குறோமோ அந்த சோர்சஸ்லேருந்து மட்டும் தான் அது டேட்டாவை புல் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இப்போ இந்த சோர்சஸ்ன்றது என்னன்னா, இப்போ நீங்கள் ஆட் சோர்ஸ்னு ஒரு பட்டன் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலாம். அதாவது இப்போ அப்லோட் ஃபைலுங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக், உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் தமிழ்நாடு சிலபஸ் படிக்கலாம், இல்லை சிபிஎஸ்சி படிக்கலாம், உங்களோட ஸ்கூல் புக்கை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்கூல் புக் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு புக் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் நியூட்டன்ஸ் 3rd லா வரும். ஸோ அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக் இங்கே செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த புக் வந்து எனக்கு உள்ள இங்கே சோர்ஸ் அப்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, கிளாஸ் 10 சயின்ஸ் புக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு தான் சோர்சஸ். இப்போ வந்து நான் இந்த நோட் புக்கில் எல்லாம் கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா, அது இந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற அந்த நியூட்டன்ஸ் லாவை பற்றி மட்டும் தான் எடுத்து எனக்கு ஆன்சர் பண்ணுமே தவிர, இன்டர்நெட்டில் இருக்க எல்லாத்தையும் அதை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வராது. ஸோ எனக்கும் என் ஸ்கூலில் எக்ஸாம்ஸில் என்ன கேட்பாங்களோ அதுக்கான எனக்கு ப்ரிசைஸான ஆன்சர்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த டூலோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ அது மட்டும் இல்லை, நியூட்டன்ஸ் லாவை நல்லா சொல்லித்தர ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த வீடியோவை நீங்கள் இங்கே இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ அந்த வீடியோவையும் அதை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரும். ஸோ இப்போ நான் வந்து திரும்பி ஆட் சோர்ஸ் போகிறேன். அதில் போனீங்கன்னா யூடியூப் லிங்க் ஆட் பண்ணுறதுக்கு வெப்சைட் ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த லிங்க் பேஸ்ட் பண்ண என்ன பண்ணால் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூடியூப்பில் வந்துட்டு நியூட்டன்ஸ் 3 லா அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இப்போ நிறைய வீடியோஸ் வருது. இதில் வந்துட்டு இவரோட வீடியோஸ் ரொம்ப வேறு லெவலில் செம்மையாக சொல்லி தருவார். அவர் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸு, அவர் சொல்கிற அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ், அவர் சொல்கிற அந்த வே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இவரோட வீடியோ காப்பி பண்ணிக்கிறேன். ஷேர் கொடுத்து இங்கே இந்த யூஆர்எல் வரும், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை எடுத்துன்னு வந்து அந்த ஏஐ கிட்ட கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து நான் இதை இந்த ஆட் சோர்ஸ் கொடுத்து அதில் வெப்சைட்ஸ் அண்ட் யூடியூப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான்.
இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த லிங்க்கை. இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த வீடியோ உள்ளே இன்சர்ட் ஆகிடும். இப்போது இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த வீடியோவில் அவர் சொல்லித்தர விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்களா. இப்போ நான் அந்த வீடியோ லிங்க் நான் இந்த ஏஐ கிட்ட கொடுத்தனால இப்போ இது எனக்கு ரிசல்ட் கொடுக்குறதுமே அவர் எப்படி சொல்லுவாரோ, அவர் சொல்கிற அந்த ஈஸியான வேர்ட்ஸ், ஈஸியான வே இருக்குது, அந்த வேலை இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஏஐ எனக்கு தரும். ஸோ அதனால் இன்கேஸ் இது நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் யாராவது ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ கூட உள்ளே போட்டிங்கன்னா அவங்க உங்கள் டீச்சர் எப்படி சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி கூட நீங்கள் இந்த ஏஐ கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது மாதிரி இப்போ நான் போட்டது வந்து ஒரு பிடிஎஃப் ரிசோர்ஸ் போட்டிருக்கேன், ஒரு யூடியூப் லிங்க் போட்டிருக்கேன்னா நீங்கள் வெப்சைட்ஸும் போடலாம். எதனா ஒரு வெப்சைட் இருக்குது, அப்படின்னு போட்டோன்னே இப்போ விக்கிபீடியா நாசாவோட வெப்சைட் வருது, லாஸ் ஆஃப் மோஷன். நாசாவோட வெப்சைட்லாம் ரொம்ப இருக்குல்லையே ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டு இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க அவங்க. அதன் ஸோ நான் இப்போ அதை எடுத்துக்கிறேன். அந்த வெப்சைட் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அதையும் நான் இங்கே வந்து ஒரு அட்டாச் பண்ணிக்கலாம் லிங்காக. இப்போ இதையும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் 3 லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு யூடியூப் வீடியோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூப் வீடியோட லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கூல் புக் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அடுத்து ஒரு நாசாவோடைய வெப்சைட்டோட லிங்க் உள்ள அட்டாச் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அட்டாச் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைவ் இருக்குது, நம்ம ட்ரைவ் அட்டாச் பண்ணிக்கலாம். எதனா டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கையில் எழுதி வச்சுருக்க நோட்ஸ் உள்ளே போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் போடலாம். அப்படி இல்லைனா இங்கே ஏஐக்கிட்டே நீங்கள் வந்துட்டு இங்கே டாப்பில் ஒரு சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, ஏஏ வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி தரோம். நியூட்டன்ஸ் 3 லா அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி ஒன்றா எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக ஏஏ உங்களுக்கு ஒரு சஜஷன் காட்டும். இந்த வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கு, என்னென்ன வெப்சைட்ஸ்லேருந்து எடுக்கலாம்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுது. அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரன் ஆகும். ஓகே, ரன் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சஜஷன் காட்டுது பார்த்தீங்களா. பைஜூஸோடைய ஒரு வெப்சைட் லிங்க் காட்டுது. அப்புறம் வந்து ஸ்க்ரைப்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டோடைய லிங்க் காட்டுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த வெப்சைட்ஸ்லாம் இந்த நியூட்டன்ஸ் லாவை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் இன்புட்டாக எடுத்துக்கலாம். எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்செலக்ட் பண்ணிடலாம். இந்த அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன், பைஜூஸோட வெப்சைட் எடுத்துக்கிறேன். ஸோ பைஜூஸ் வெப்சைட் டிக் பண்ணிக்கிறேன். கீழே வந்தீங்கன்னா Physics 101 ஒரு வெப்சைட் இருக்குது, அதுவுமே ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த 2 வெப்சைட் எடுத்துக்கிறேன். விக்கிபீடியா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ விக்கிபீடியாவும் இந்த Physics 101 பைஜூஸ் இந்த 3 வெப்சைட் எனக்கு தேவைன்னு தோணுது. அதனால் மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி இம்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட் கொடுத்து அந்த வெப்சைட்ஸும் உள்ளே ஆட் ஆகிடும் என்னோட சோர்ஸஸ்க்குள்ளே. இப்போ நான் சென்டரில் சாட்டுக்கு வந்துட்டேன். சாட்டுக்கு வந்தீங்கன்னா இப்போ இங்கே தான் இது வந்து நார்மலான சாட் ஜிபியில் நம்ம பேசுவோம் இல்லையா, அது மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆஸ்க் கொஸ்டின் சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. எனக்கு உங்களோட எல்லா டவுட்ஸும் நீங்கள் இப்போ கேட்க ஆரம்பிக்கலாம். மேலே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு பேசிக் சம்மரி கொடுத்துருக்கும் நியூட்டன்ஸ் 3 லாவை பற்றி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை படிச்சிக்கலாம். கீழே வந்து நீங்கள் என்ன கேட்கலாம், வென் நியூட்டன் டிஸ்கவர்டு திஸ் லா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவர் ஆன்சர் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய சோர்ஸஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதோ நீங்கள் அது மாதிரி இன்ட்ராக்டிவாக கேட்டுக்கலாம். அது உங்களுடைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸை ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ரிப்ளை தருது பார்த்தீங்களா. சார் ஐசக் நியூட்டன் டெவலப் திஸ் ஃபவுண்டேஷன் தியரி இன் 1666 அட் ஏஜ் ஆஃப் 23. 23 வயசில் பண்ணியிருக்காரு பை த வே. ஸோ அதனால் இது இருக்குது. இப்போ இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இந்த லைன் சொல்லுது பார்த்தீங்களா, சார் ஐசக் நியூட்டன் வந்து 1666 வந்துட்டு டிஸ்கவர் பண்ணாருன்னு. அது எங்கேருந்து அது சொல்லுது அப்படின்றது இங்கே பக்கத்தில் ஒரு சோர்ஸஸோட லிங்க் இருக்கும். இப்போ இங்கே 1 போட்டு வந்தால் ஒரு லிங்க் வருது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ண சோர்ஸஸ் ஒரு 4-5 சோர்ஸ் இருக்குல்ல, அந்த சோர்ஸில் எந்த சோர்ஸை வச்சு இந்த டேட்டாவை அது புல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதை வச்சும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அது சொல்கிற இன்ஃபர்மேஷன் எந்த புக்கில் இருந்து இல்லை எந்த பேஜிலேருந்து அதை எடுத்து சொல்லுதுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சாட்டுன்ற இடத்துல உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸும் நீங்கள் கேட்கலாம். ஃபைன். இப்போது நோட் புக் எல்லாம் கூட இருக்கல அல்டிமேட் ஃபீச்சருக்கு வரும். அது என்னென்னா ஸ்டூடியோ. இப்போ நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டிங்களா, இது வந்து உங்களுக்கு இன்னும் கன்வின்சிங்காக இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு விஷுவலாக காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் படித்த விஷயத்தை அப்படின்னா, இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் விஷுவலாக மாற்றிக்கலாம். அது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோவாக மாற்ற முடியும். ஆடியோ ஓவர்வியூன்னு ஒரு டூல் இருக்குது. ஸ்லைட்ஸாக மாற்றிக்க முடியும். அதாவது பிடிஎஃப் பிபிடி நம்ம போடுவோம்ல ஸ்லைடாக, அந்த பிபிடியாக நீங்கள் மாற்றிக்கலாம். வீடியோவாக ரெடி பண்ணி தரோம் லிட்ரலி. ஓகேங்களா. நீங்கள் இப்போ இந்த கான்செப்ட்டை ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் வீடியோவாக பண்ணி தரோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணித்தரும். மைண்ட் மேப்பாக பண்ணித்தரோம். மைண்ட் மேப்னா ஃப்ளோ சார்ட் பண்ணித்தரோம். ரிப்போர்ட்ஸாக பண்ணித்தரோம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நீங்கள் கொஸ்டின் உங்களுக்கே நீங்கள் கேட்டுக்கணும். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் குவிசஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இன்ஃபோகிராஃபிக் பண்ணித்தரோம். இமேஜ் மாதிரி பண்ணித்தரோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க வேலை. இப்போ இந்த டேட்டாவை டெக்ஸ்ட்டாக இருக்குல்ல இந்த டேட்டா, அதை வந்து உங்களுக்கு இமேஜாக மாற்றுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மைண்ட் மேப் ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா. மைண்ட் மேப் கொடுக்குறேன். கொடுத்தோடனே என்னென்ன சோர்ஸஸில் இருந்தால் யூஸ் பண்ணி இந்த மைண்ட் மேப் ரெடி பண்ணணும்னு கேட்குது. நான் எல்லா சோர்ஸையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரேட் அப்படின்னு கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணோடனே அது வந்து அந்த மைண்ட் மேப்பை ரெடி பண்ண ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் வந்துருச்சு.
மெக்கானிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் கான்செப்ட்ஸும் காட்டுது. அதுக்குள்ளே மெக்கானிக்கல் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் லாவை கிளிக் பண்ணேன்னா அதுக்குள்ளே இருக்க சப் ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டும். லா ஆஃப் இனர்ஷியா அதை நான் கிளிக் பண்ணேன்னா அதுக்குள்ளே ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அது காட்டும். ஸோ இது மாதிரி பிரான்ச் அவுட் பண்ணி காட்டும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிரித்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா, மைண்ட் மேப் பண்ணுறது. இப்போ அடுத்து இன்ஃபோகிராஃபிக் போகலாம் ஓகேங்களா. இன்ஃபோகிராஃபிக் போனால் லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். இதில் நீங்கள் தமிழ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ லாங்குவேஜில் போய்ட்டு நான் தமிழ் செலக்ட் பண்ணுறேன். 1 செகண்ட். அது ஒரு தமிழ் இருக்குது. ஸ்க்ரால் பண்ணால் தமிழ்னே வருது. ஸோ தமிழ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு அனிமி ஸ்டைலில் எனக்கு சொல்லித்தரணும்னு சொல்லி நான் அதுக்கிட்டே கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல், ஸ்கெட்ச் ஸ்டைல், அனிமி ஸ்டைல், எடிட்டோரியல் இது மாதிரி இருக்குது. நான் இப்போ அனிமி ஸ்டைலில் ட்ரை பண்ண போகிறேன். இது ஜென்ரேட் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து அனிமி ஸ்டைலில் வந்து ஒரு இன்ஃபோகிராஃபி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. இதே போல் நீங்கள் வீடியோ பண்ணலாம். வீடியோவுமே அகைன் கேட்கும், என்ன லாங்குவேஜில் பண்ணணும், என்ன பர்டிகுலர் டாப்பிக்கில் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் டைப் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு வீடியோ ஜென்ரேட் கொடுத்துரும். வீடியோ ஜென்ரேட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். பேசிக்காக நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாபிக், எந்த புக்கிலேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சோர்ஸில் கொடுத்துட்டு சாட்டில் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்புறம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்க இந்த டேட்டாவை ஒரு விஷுவலாவோ, ஒரு ஆடியோவாவோ, மைண்ட் மேப்பாவோ, வீடியோவாவோ, இல்லை இமேஜாவோ, இல்லை குவிசஸாவோ நீங்கள் அதை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண வைக்கலாம். குவிசஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் குவிஸ் கொடுக்குறேன், ஜென்ரேட் கொடுக்குறேன். கொடுத்தோடனே குவிஸ் ஜென்ரேட்டிங் வருது ஓகேங்களா. ஓகே, குவிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு. இப்போ அதை கிளிக் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 12 குவிஸ் ரெடி பண்ணியிருக்கு நியூட்டன்ஸ் லாவை பற்றி. ஸோ இப்போ வந்து அக்கார்டிங் டு கிரீக்ஸ் ஃபிலாசபி அரிஸ்டாட்டில் வாட் இஸ் த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் எர்த்லி பாடிஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. கீழே வந்து ஏபிசிடி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இதில் வந்துட்டு ஒரு செலக்ட் பண்ணலாம் டிஃபால்ட்டாக. ஸோ நான் ரெஸ்ட்டன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ரைட். இன்கேஸ் நான் வேறு எதாவது தப்பாக செலக்ட் பண்ணேன்னா அது தப்புன்னு சொல்லிவிட்டு ஸோ நாட் குவைட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு எக்ஸ்பிளேஷன் தருது பார்த்தீங்களா. ஏன் இந்த ஆன்சர் தப்புன்னு சொல்கிறதுக்கு அது ஒரு எக்ஸ்பிளேஷன் தருது. அப்புறம் ரைட் ஆன்சர் என்னென்னு சொல்லி எனக்கு காட்டிட்டு அது ஏன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் கற்றுக்கின விஷயத்தை இன்னும் வெரிஃபையும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டூல் வந்துட்டு நீங்கள் வந்து சோலோவாக படிக்கிறீங்க, யார்கிட்டையும் ரெஃபர் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா இந்த நோட் புக் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேரண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் பசங்க சொல்லித்தரணும்னு நினைக்கிறீங்க, சொல்லித்தரத்துக்கு கூட நீங்கள் அந்த கான்செப்ட் ஃபுல்லாக கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்பயுமே இந்த டூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் அ டீச்சராக இருக்கீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ்லேயும் நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ராக்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக டூலை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோ வெர்ஷனுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனுக்கு வந்து லிமிட்டடான ஆக்சஸ் தான் இருக்குது. நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால். ஸோ கண்டிப்பாக இந்த டூலை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம ஈவன சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள்.